இனிமே ஸ்வீட்ஸ் வாங்க கடைக்கு போகவே வேணாம். சூப்பர் டேஸ்டி அண்ட் ஜூஸியான சூரியகலா இனிமே வீட்லயே ரெடி பண்ணலாம். சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 kg அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கொதிச்சு வந்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு சுகர் சிரப் வந்து கட்டாது. இப்போது இது நல்லா திக்காக கொதிச்சு வந்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 250 கிராம் வந்து மைதா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நல்லா வெதுவெதுப்பாக சூடு பண்ண நெய் வந்து ஒரு 75 ml ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 75 ml வாட்டர், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கூடவே வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நல்லா சாஃப்டாக வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நல்லா பெசிய இது வந்து சாஃப்டாக வந்துடும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டஃபிங்க்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு பால்கோவா எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து ட்ரை கோகோனட் பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக ஏலக்காய் தூள். ட்ரை கோகோனட் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இப்போது இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தட்டையாக வந்து கிடைக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை எடுத்து உள்ளே வந்து சின்ன பாலாக வந்து நம்ம பால்கோவாவை உருட்டி இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இன்னொன்னையும் வச்சு நல்லா சைடில் வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா அழுத்தமாக ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஓப்பன் ஆகாது. இப்போது இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ட்விஸ்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக இருக்கிறத உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க, அப்போ தான் ஓப்பன் ஆகாது. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து 250 கிராம் மைதாவில் வந்து 13 பீசஸ் வந்து ரெடி பண்ணலாம். இந்த ஷேப் பண்ணுறப்போ கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், இல்லைனா வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது ஆயிலில் ஃப்ரை பண்ணுறப்போ. இப்போது இதை வெதுப்பான ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம் வைக்க வேணாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது இது எல்லாமே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சுகர் சிரப்பில் ஆட் பண்ணலாம். சுகர் சிரப் வந்து கம்மியாகவே ரெடி பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து வேஸ்ட் ஆகிடும். ஒரு சைடு வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சுவையான சூரியகலா ஸ்வீட் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நிறைய ஸ்வீட் ரெசிபிக்கு நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள்.